வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிணத்திற்கு மேக்கப்பு போட்டேன், டேனியல் பாலாஜிக்கு இப்படி ஒரு திறமையா? கண்கலங்கும் ரசிகர்கள். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு வயது 48. அவரது மறைவு திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பலருமே அவருக்கு இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் டேனியல் பாலாஜியின் திறமையை நினைத்து அவரது ரசிகர்கள் கண்கலங்கி வராங்க. நடிகர் டேனியல் பாலாஜி ராதிகா சரத்குமார் இயக்கிய சித்தி சீரியல் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கினாங்க. அந்த சீரியல் டேனியல் என்ற கேரக்டரில் நடித்ததை தொடர்ந்து சினிமா வட்டாரத்தில் டேனியல் பாலாஜி பிரபலமானார். சித்தி தொடரை தொடர்ந்து அலைகள் தொடர்கள் நடித்தார். அதன் பிறகு ஏப்ரல் மாதத்தில் காதல் கொண்டேன் படத்தில் நடித்த டேனியல் பாலாஜி கௌதம் மேனன் இயக்கிய காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தார். இந்த படத்தை தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் என்ற கதாபாத்திரத்தில் வில்லனாக நடித்து ஒட்டுமொத்த தமிழ் ரசிகரை மனதில் பதிந்தார். அதைத் தொடர்ந்து பொல்லாதவன், வட சென்னை, என்ன எறிந்தால், வைராஜாவை, பைரவா, அச்சம் என்பது மடையடா, பிகில் போன்ற பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில நெஞ்சு வலி காரணமாக கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டேனியல் பாலாஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாரு. 48 வயதான டேனியல் பாலாஜி திடீர் மரணம் திரையுலகினரை மற்றும் அவரது ரசிகர்கள் மத்தியில் கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனையடுத்து பலருமே சமூக வலைதளங்கள் பலருமே டேனியல் பாலாஜி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. நடிகர் டேனியல் பாலாஜிக்கு இப்படி ஒரு திறமையா? இந்த நிலையில டேனியல் பாலாஜி பேட்டியளித்துள்ள பழைய வீடியோ ஒன்று இணையதளத்துல வைரலாகி வருகிறது. அதுல வேட்டையாடு விளையாடு படத்தின் படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பிணத்திற்கு மேக்கப் போடுவதற்கு பல லட்சம் டாலர்கள் கேட்டாங்க. இதற்காக கௌதம் மேனன் தயாரிப்பாளரிடம் பேசிக் கொண்டிருந்தார். இதனால் படப்பிடிப்பு நடக்காமல் அனைவருமே இருந்தோம். அப்பதான் கௌதம் மேனிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அவர் சொன்னதும் இவ்வளவுதானா, எனக்கு $100 கொடுங்க என்று கேட்டு அருகில் இருந்த கடைக்கு மேக்கப் போட தேவையான பொருட்களை வாங்கி பிணத்திற்கு நானே மேக்கப் போட்டேன். படத்துல அந்த காட்சி நன்றாக வந்தது. அசுரன் படத்தில் வரும் ஒரு பிணக்காட்சிக்கு மேக்கப் போட்டது நான் தான். அதே போல பொல்லாதவன், ஆடுகளம் என பல திரைப்படங்களில் நான் மேக்கப் போட்டு இருக்கிறேன் என்று பேசியுள்ளார். இந்த வீடியோ அவரது மறைவு ரசிகர்களுக்கு இணையதளத்துல இப்போது வைரலாகி வருது. நிறைய பேர் இவருக்கு இப்படி ஒரு திறமை இருக்கான்னு நிறைய பேர் இப்போ கமெண்ட் மூலமாக வாழ்த்திட்டு வராங்க. இந்த நிலையில இவருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உலுக்கி உள்ளது. தொடர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இணையதளத்தின் வாயிலாக இவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.